திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். சூத்திரம் 32 இப்போ பார்க்க போகிறோம். திருமூலர் திருவடிகள் சரணம், முருகப்பெருமான் திருவடிகள் சரணம், வள்ளல் பெருமான் திருவடிகள் சரணம். சூத்திரம் 32. தத்பிரஷ்ச தார்த்த மேகத்வப்யச, அதாவது உண்மை நிலையிலுள்ள ஏதேனும் ஒரு பொருளை மனதில் நிறுத்தி பயிற்சி செய்வதன் மூலம் மேற்கூறிய தடைகள் அகற்றிக்கொள்ள முடியும். அதாவது நம்ம 31-30 பார்த்தோம்ல, என்னென்ன தடைகள் வருதுன்னு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உண்மை நிலையிலுள்ள ஏதேனும் ஒரு பொருளை மனதில் நிறுத்தி பயிற்சி செய்வதன் மூலம் மேற்கூறிய தடையை அகற்றிக்கொள்ள முடியும்னு சொல்கிறாரு. இறைவனின் தோற்றங்கள் பல, அவனுடைய நோக்குமுறைகள் மிக பல, அவனை நெருங்குவதற்கு எண்ணற்ற அணுகுமுறைகள் உள்ளன. இந்த சூத்திரத்தில் சொல்வது இதுதான். ஏக சிந்தையாக, அதாவது ஒரே வகை மனப்போக்கில் இருங்கள். நம்முடைய மனதை தூய்மையாகவும் அமைதியாகவும் வைத்து கொண்டால் அது சாத்தியம். நீங்கள் தியானத்துக்கு தேர்ந்தெடுக்கும் பொருளையோ தியான முறையையோ அடிக்கடி மாற்றக்கூடாது. அப்படி மாற்றிக்கொண்டே இருந்தால் தியானம் கைகூடாது. நீங்கள் ஏக சிந்தையாக யோக பயிற்சி செய்யும் போது தடையோ குறைகளோ ஏற்பட வாய்ப்பில்லை. வருத்தமோ கவலையோ உங்களை வழிமறைக்க முடியாது. தெய்வம் ஒன்றென்று என்பார்கள். ஒரே தெய்வம் என்பது போல ஒரே குரு ஒரே மந்திரம் என்று இருப்பது யோக மார்க்கத்தில் துரிதமாய் முன்னேற துணை செய்யும். மந்திரமும் தியான பொருளும் முன்னேற்றத்திற்கான படிகள். மனம் ஒருமைப்பட்டால்தான் அப்படிகள் பயன்படுத்தி உயர்நிலையை அடைய முடியும். அதாவது நம்ம எந்த குருவை தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த குருவை கடைசி வரைக்கும் நம்ம பிடிச்சிட்டு போயிடணும். அதே மாதிரி மந்திரமும் அப்படி தான். அதே மாதிரி நம்ம எந்த பொருள், இப்போ நம்ம பாவனை செய்கிறவங்கன்னா, இப்போ ஒரு கார் வேணும் பாவனை செய்யணும், அந்த பொருளை நோக்கி நம்ம தியானத்தை நம்ம செலுத்தணும்னு சொல்கிறாரு. சரிங்களா? எந்த மந்திரமோ எந்த தெய்வமோ எந்த கடவுளை வேணுமோ ஒரே ஒருமித்தமாக இருக்கணும்னு சொல்கிறாரு. அதான் ஒருமையுள் அப்படின்னு சொல்லுவார். ஒருமையில் தான் கற்ற கல்வி எழுமையில் ஏமப்பு உடைத்துன்னு சொல்லுவார். சரிங்களா? அந்த ஒருமைங்கிற விஷயந்தான் மிகவும் அவசியமான ஒன்றாக நமக்கு இருக்கிறது. சரிங்களா? அடுத்து சூத்திரம் 33. பைத்திரி கருணா முதித்தோப ஷானம் சக துக்க புண்ணிய விஷயானம் பவனத் சித்த பிரஜதானம், அதாவது நட்பு, கருணை, மகிழ்ச்சி, அலட்சியம் இவை நான்கும் மன அமைதியை தரும். எப்படி? மகிழ்ச்சியுடன் இருப்பவர்களுக்கு நண்பர்களாக்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும். மகிழ்ச்சியற்றவர்களிடம் இரக்கம் காட்டி நடக்க வேண்டும். எண்ணத்திலும் செயலிலும் தூய்மை, அதாவது கொடியவர்களிடம் என்ன சொல்கிறாருன்னா, விரும்பும் வெறுப்பும் கொள்ளாமல் இருந்துவிட வேண்டும். பொதுவாக நம்மை யாரேனும் வெறுத்தால் துன்புறுத்தினால் நாமும் அவர்களை வெறுக்கவும் துன்புறுத்தவும் செய்வோம். ஆனால் நாமே துன்புறுத்தி கொள்வதே அதிகம். எதிராளி செய்த கெடுதலை மறந்து விடுங்கள். பகை அன்றே முடிந்துவிட்டது. அவன் செய்த கெடுதலை நினைவில் வைத்தால் அந்த பகை நாளும் வளர்ந்து கொண்டே போகும். நம்ம குருவோ இறைவனை தேர்ந்தெடுக்கும் போது நம்ம வள்ளல் பெருமான் மாதிரி, ஆதிசங்கரர் மாதிரி, ஒரு திருமூலர் தெய்வம் மாதிரி, இந்த மாதிரி நம்ம ஒரு உயரிய ஞானிகளை நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். சரிங்களா? அதே மாதிரி மகாவதார் பாபாஜியோ இல்லை ஏக இறைவனையோ நம்ம பிடிச்சி மிக ஒரு உயர்ந்த நிலைக்கு நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம அந்த நிலையில் நம்ம போயிடணும். சரிங்களா? சும்மா இந்த உலகத்திலே வாழ்ந்த சில குருமார்கள் இருப்பாங்க, அவங்கள தேர்ந்தெடுத்து நம்ம இந்த உலகத்திலே தேங்கி விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? அச்சமுள்ளவர்களின் உடலில் நடுக்கம் இருக்கும், மனக்கலக்கமும் இருக்கும். சரிங்களா? அடுத்து பதஞ்சலி முனிவரின் ஒரு சூத்திரம் போதும் அன்றாட வாழ்வை இனிமையாக்குவதற்கு. நம் மன அமைதி இழக்காதிருக்க ஒரே வழி நல்ல விஷயங்களை நடுவாமல் தீய விஷயங்களை தீண்டாமல் இருப்பது தான். அடுத்து என்ன சொல்கிறாரு? ஒருவன் நமக்கு செய்த தீமை அவனை எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்று துடிப்போம். இந்த பழிவாங்கல் ஒரு தீய எதிர்வினை. அது நம் சித்தத்தை அடக்க பழகவில்லை என்பதையே காட்டும். வெறுப்பும் தீய எண்ணமும் நம்முடைய மனதில் ஆற்றல் குறைக்கும். வேண்டாத எண்ணங்களையும் விருப்பத்தகாத செயல்களையும் விடுவதே நம் மனதுக்கு செய்யக்கூடிய அனுகூலம். மக்கள் 4 வகையினர். மகிழ்ச்சியாக இருப்பவர்கள், துன்பப்படுபவர்கள். அதாவது மக்கள் 4 வகையாக பிரிக்கிறாரு. மகிழ்ச்சியாக இருப்பவர்கள், துன்பப்படுபவர்கள், தூய்மையாக இருப்பவர்கள், தீயவர்கள் என 4 வகையாக பிரிக்கிறாரு. அவர்கள் எப்படி கையாளுவது என்பது மேலே குறிப்பிட்டுள்ளது. உங்கள் மனதில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் யாரும் எவ்விதமும் பாதிக்க விடாதீர்கள்.
அடுத்து சூத்திரம் 34. பிரஞர்த்தன விதாரண்யாம் வா பிராணாஸ்ய, அதாவது மூச்சை வெளியே விடுவதாலும் உள்ளே நிறுத்துவதிலும் மன அமைதி இருக்கலாம். பிராணன் என்ற வார்த்தையை பதஞ்சலி முனிவர் உபயோகிக்கிறார். உண்மையில் பிராணன் என்றால் சக்தி. நம்மை சுற்றியுள்ள பிரபஞ்சத்திலிருந்து அந்த சக்தியை சுவாசத்தல், அதாவது சுவாசம் மூலம் எடுத்துக்கொள்கிறோம். சுவாச பயிற்சி பிராணாயாமம். முதலில் 2 விஷயங்களை இங்கு குறிப்பிட வேண்டியிருக்கிறது. மனதை அடக்குவது ஒரு உள்ளசார்ந்த உடல் பிரச்சனையாகத்தான் பதஞ்சலி முனிவர் பார்க்கிறார். நவீன அறிவியல் சிந்தனையை அவர் ஒத்துப்போகிறார். சுவாசிக்கும் முறை சரீரத்தின் ஒட்டுமொத்த அமைப்பிலும் விளைவை ஏற்படுத்துவதாக ஆராய்ச்சியில் தெரிவிக்கின்றன. ஆழ்ந்த உள்மூச்சு வெளிமூச்சு மூலம் அமைதியை தூண்டி செயலாற்றுவிக்க முடியும். சீரற்ற மூச்சும் துரிதமான மேலோட்டமான அடக்கப்படாத மூச்சு மன அமைதியை குலைத்தவரிடம் காணப்படும். பிராணாயாமம் ஆன்ம சார்ந்த குறிக்கோளை அடைய உடல் சார்ந்த உபாயம் ஆகும். யோகா என்றாலே வெறும் மூச்சு பயிற்சியும் சிக்கலான தோற்ற அமைப்பும் கொண்டதுதான் என்றுதான் விபரம் அறியாதவர்கள் பலரும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யோகத்தை பற்றி சொல்வதெல்லாம் உண்மையில் ஹதயோக பற்றியே. ஆன்ம அனுபவத்தை தன்னை தயார் கொள்வதற்கு சாதகன் தன் உடலை கச்சிதமாக வைத்து கொள்வதே ஹதயோகம் செய்வது. ஆனால் குருமார்கள் அதை பயனற்றது என்கிறார்கள். காரணம், ஹதயோக பயிற்சி உடம்பின் மீதோ மனதின் மீதோ ஒருநிலைப்படுத்த வேண்டியிருக்கிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் பிராணன் மற்றும் ஆகாசம் இவ்விரண்டின் சேர்க்கையில் ஆனது. மனித உடலும் அவ்வாறு ஆகியதே. நாம் உணர்கின்ற பார்க்கின்ற பொருள் எல்லாமே ஆகாசத்திலிருந்து வருகின்றன. பல வகை சக்திகள் பிராணனிலிருந்து வருகின்றன. இந்த பிராணனை உள் நிறுத்தி வைப்பது, வெளியே விடுவது பிராணாயாமம். பிராணன் என்பது மூச்சு அல்ல, சுவாசித்தலை தூண்டுவது, சுவாசத்தின் உயிர் நாடியாக இருப்பது. சுவாச பயிற்சியான பிராணாயாமம் இன்று ஒரு தனி விஞ்ஞானமாக உருவெடுத்து நிற்கிறது என்றாலும் பதஞ்சலி முனிவர் பொறுத்தவரை அநேக உபயங்களில் இதுவும் ஒன்றுதான். பிராணாயாமத்தில் என்ன பயன்? நம் உடலில் பல்வேறு இயக்கங்கள், நரம்பு ஓட்டங்கள் நம் கட்டுப்பாட்டில் வைக்கலாம். உடலில் செல்லும் உணர்ச்சி ஓட்டங்களையும் வசப்படுத்தலாம். முதலில் நாம் உணர்கிறோம், அதனை பின் மெல்ல மெல்ல அவற்றை அடக்குகிறோம். பிராணாயாமத்தின் மூலம் சாதகர் மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் பெறுகிறார். நம்முடைய சுவாசம் 3 நிலை கொண்டது. பூரகம், ரேசகம், கும்பகம் என்பவை அவை ஆகும். மூச்சை உள்ளே இழுத்தல் பூரகம், வெளியே விடுதல் ரேசகம். மூச்சை உள்ளேயும் வெளியேயும் நிறுத்துதல் கும்பகம். மூச்சை இயல்பாக உள்ளே நிறுத்தியது ஆற்றல் ஊறும். மனமும் பிராணாயாமமும் ஒன்றுபட்டு இயங்க வேண்டும். இரண்டிலும் ஒன்றையொன்று இயக்க தடைப்பட்டாலோ மற்றதன் இயக்கத்திலும் தடைபற்றே விடும். பிராணன் மனதையும் மனப்பிராணையும் ஒழுங்குபடுத்துகிறது. பிராணாயாமத்தில் மனமும் பிராணனும் நம்முடைய கட்டுப்பாட்டில் வரும். இத்துடன் இந்த தலைப்பு முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.